ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம், பச்சை புடவைக்கு. அதை என்னமோ கழுவி நம்ம வெட்ட போகிறோம். அது எப்படி போடுவோன்னு நம்ம பார்க்கலாம். வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் தான் நீங்கள் கட் பண்ணணும். எண்ணெய்க்கு இந்த நைஸாக தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னாக்கி கட்டியாட்டு கட் பண்ணியாச்சுனாக்கி நம்மளுக்கு வாழைக்காய் சாப்பிட்டது போலேயே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருள் எடுக்க போகிறேன். பச்சை சீரை இந்த கரண்டிக்கு நம்ம ஒரு 10 கரண்டி மாவு எடுக்கணும். கடலை மாவு 4 5 6 4 8 9 10. இது ஒரு வாழைக்காய்க்கு தான் நான் 10 கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி மாவு எடுக்க போகிறோம். வறுத்த மாவு 3 கரண்டி கடலை மாவு உடனே சேர்த்துக்கிடுவோம் என்ன. சரி, இப்போ இந்த அரிசி மாவு நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னு தெரிஞ்சுன்னா, இந்த மாவு நம்ம சேர்த்தா இந்த கடையிலலாம் முறுமுறுன்னு இட்டு சாப்பிடுவா தெரியுமா, அதே போல் நம்மளுக்கு ஒரு முருணிக்கும். அதுக்காண்டி தான் இந்த அரிசி மாவு நம்ம எடுத்துருக்கோம். 1/4 கரண்டி காயப்பொடி, 1/4 கரண்டி சோடாப்பூ, 1/2 கரண்டி உப்பு, 1/2 கரண்டி வத்தல் பொடி. இந்த பொருளெல்லாம் நாங்கள் எங்கள் தேவைக்கு எடுத்துருக்கோம். உங்கள் தேவைக்கு கூடுதலாக குறைவாக இருந்தாலும் நான் சேர்த்துக்கிடுங்க. இதெல்லாம் இது கூட தட்ட போகிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு வாழைக்காய்க்கு கணக்கு பண்ணி தான் நாங்கள் இந்த இவ்வளோ மாவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை வாழைக்காய் எடுக்கணுமோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துடுங்க உங்கள் தேவைக்கு. கலக்கி முடிஞ்சு கலக்கி வச்சு முடிஞ்சு. பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி காய வைக்கணும், சூடாக்கணும். எண்ணெய் ஊற்றுவோம் வச்சு இங்கே தான் இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு என்னமோ வாழைக்காயை அது மாவில் முக்கி பொரிக்க போகிறோம். இது வெந்துட்டு எண்ணெய் எடுக்கலாம்.
எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அது கூடால நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். அது கூடால ஒரு கப்பு தேயிலை கடுங்காப்பி போட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.